வாங்க வாங்க. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. நீங்க கல்யாணத்துக்கு வந்தாலே போதும், எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? இது அன்பளிப்பு நினைச்சீங்களா? என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சோறு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். இது ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி. தம்பி இங்க வாங்க. முகூர்த்தத்துக்கு நாடி அடிச்சு மாப்பிள்ளை அடிச்சுன்னு வாங்க. நீ எங்க போன? அது வந்து இத கூட முதல்ல வேலையை பாரு போ. மா சிவா இங்க எல்லா இடத்துலயும் தேடி வச்சவன. நானும் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். சிவா எங்க? சர்வீஸ்ல எத்தனையோ கல்யாணத்துக்கு சமைச்சிருக்கிறேன்டா. நாக்குல எச்சு உருமா இப்படி ஒரு வாசனையை பார்த்தது இல்லடா. சமையல்ன்றது போடுற பொருளை மட்டும் இல்லடா, போடுற பொருள் மட்டும் இல்ல, கை பக்குவத்துல இருக்குதுடா, கை பக்குவத்துல இருக்குது. தேங்க்யூ புரிஞ்சுதா? தள்ளுங்க சிவா, என்ன இது? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு, எல்லாரும் நாங்க தேடிட்டு இருக்காங்க, நீ இங்க சமையல் பண்ணிட்டு இருக்க. புடிங்க, நீ முதல்ல வா. டே என்ன மாதிரி கிரேட் குக்கோட கல்யாணத்துக்கு வரவங்களா சாப்பாடு சூப்பரா இருக்கும்னு ஹை எக்ஸ்பெக்டேஷனோட வருவாங்க. அவங்கள ஏமாத்தலாமா? அதான் நானே சமைக்கிறேன். சமையல எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனா கல்யாணத்தை முகூர்த்த நேரத்துல தான் பண்ணும். வா நீ முதல்ல. யோ உப்பு அள்ளி கொட்டாரே, கம்மியா கொட்டியா? யோ பொண்ணு அழிச்சுனாங்க. ஓம் ஸ்ரீ சிவா அருணா காணோம். வயசு தெரியக்கூடாதுன்னு கண்ணாடி கழட்டி வச்சிருப்ப, போட்டுட்டு பாரு அருணா தெரியவா. நீ எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். இத பாரு. கல்யாணங்கிறது பெத்தவங்களுக்கு கடமை, ஆனா ஒரு பொண்ணுக்கு அது கனவு. மத்தவங்க கடமை முடியணுங்கிறதுக்காக ஏன் கனவை கழிச்சுக்க நான் விரும்பல. எனக்கு கணவரா வரப்போறவர ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ இருக்கணும்னு நான் ஆசைப்படல. அதே நேரத்துல ஒரு சமையல்காரனுக்கு கழுத்தை நீட்ட நான் விரும்பல. அதனால நான் போறேன், என்னை மன்னிச்சிடுங்க அருணா. சிவாவோட மச்சினிக்கு கல்யாணத்து அன்னைக்கு ஓடி போட்டாலாமே. அவ ஓடி போவான்னு எனக்கு எப்பவோ தெரியும். எப்படி தெரியும்? அவ ஆளு பார்வை பேச்சு எதுவுமே சரியில்லை. அவளுக்கு என் மேல விட ஒரு கண்ணு. அப்படியா? வெட்டி கதை பேசுறான் பார். இவரு பெரிய லால் லபுகுதாஸ். ஏற்கனவே 120 ரூபா பாக்கி. முதல்ல அதை கொடுக்குற வழியை பாரு. புடியா ஒரு கிங்ஸ் கொடுங்க. இந்த பயலுக்கு நான் கடை வச்சு கொடுத்தேன், எங்கிட்டயே காசு கேட்கறான். இவனெல்லாம் திருத்த. சிவா, உனக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்க கூடாது. அந்த ஆண்டவன் தான் உனக்கு தைரியத்தை கொடுக்கணும். என்னதான் தைரியத்தை தந்தாலும் இந்த அவமானத்தை எப்படி தாங்கிக்க முடியும்? 3வது மனுஷன் நானு, என்னாலே தாங்கிக்க முடியல. இந்த எதுக்கு? தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. ஓடி போனது உன் மாமா பொண்ணு, நான் எதுக்கு கவலை பண்ண விஷம் குடிச்சு சாகணும்? அதே தான் நானும் கேட்குறேன். என் மாமன் பொண்ணுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, வேண்டான்னு போயிட்டா. அதுக்கு நான் எதுக்கு கவலை பண்ணணும்? என்ன பேசுற நீ? டே சொட்ட, போன எலெக்ஷன்ல நீ ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டியா எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டியா? எதிர்கட்சிக்கு தான். டெல்லியில் இருக்கிற வாஜ்பாய் ஆத்தூர்ல இருக்கிற இந்த சொட்டையன் ஓட்டு போடலன்னு சாப்பிடாம தூங்காம ஒன்று நினச்சி கவலைப்படுவாரா? டே சரவணா, இங்க வாடா. என்னண்ணே? இவனுக்கு முருகனை பிடிக்கும், உனக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும், எனக்கு பாபாவை பிடிக்கும். கடவுள்லயே இவரை பிடிக்கும் இவரை பிடிக்காதுன்னு பிரித்து வச்சிருக்கிறோம். நான் ஒரு சாதாரண மனுஷன். என் மாமன் பொண்ணுக்கு எனக்கு பிடிக்காம போனதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அது அவளுடைய ப்ராப்ளம், என்னோட ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு நான் அதுக்கு வருத்தப்படணும்? இப்போ சொல்லு, கவலைப்பட வேண்டியது நானா இல்லை என் மாமன் பொண்ணா? நிச்சயமா சத்தியமா அந்த பொண்ணு தான். அப்புறம் இப்படி டீ கடையில் உட்காந்துக்கிட்டு வெட்டியா ஊர் நியாயம் பேசுறதுனால தான் குடிக்க தண்ணி கூட இல்லாமல் இருக்கும். போய் வேலையை பாருங்க. ஆமா, உன் கூட இருப்பானே சண்முகம் எங்க வர இருந்தாலும் ஆளை காணோம்? அவன் வெட்டி பையா ஏதோ வேலை இருக்குன்னு வெளியூர் போயிருக்கான். உன் பொண்டாட்டி அவனோட தான் போயிருக்கா. நான் பிளான் போட்டா அவன் முந்திட்டானே. மக்களா அவனையும் கூட்டிட்டு போறதா முடிவு பண்ணிட்டியா? ஆமாப்பா, சிவாவுக்கு அது ஒரு நல்ல சேஞ்சா இருக்கும். அவன் படிச்ச கேட்டரிங் படிப்புக்கு இந்த ஊர்ல பேரு சமையல்காரன். இதுவே அவன் சென்னையில் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணா
அதுக்கு பேர் செஃப். மறுபடியும் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். போயிட்டு வரேன். அவனை நல்லபடியா வளர்த்து படிக்க வச்சு கடைசியா இவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி தந்துட்டனே ஆண்டவா. சிவா, இது ஏன் அவமானமா நினைக்கிறீங்க? பொண்ணு போயிட்டாலேன்னு வருத்தப்படுறதை விட எனக்கு அவமானம் நினைக்கிறீங்க பாருங்க. இதான் மாமா நம்ம 2 பேருக்கும் இருக்கிற பாசம். அருணாவுக்கும் எனக்கும் கல்யாணம் இருந்தா நான் அவங்க மருமகனாக இருப்பேன். ஆனால் என்றைக்குமே நான் அவங்க மகனாக இருக்கணும்னு தான் இந்த கல்யாணம் நடக்கல. நான் போயிட்டு வரேன். நீ இருந்தது எங்களுக்கு ஆறுதலா இருந்துச்சு. இல்லை மாமா, என்னை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் வருத்தப்படுவீங்க. கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருந்தா நடந்தது உங்களுக்கு மறந்துடும். அதனால தான் போகிறேன். ஐயோ கருத்து கந்தசாமி வராண்டோய். கருத்து சமயம் கந்தசாமி வந்துட்டா, ஓடுங்கடா. கருத்து சொல்லி நம்மள சாவடிச்சிடா. வாங்கடா, ஓடுடா, ஓடுறா, ஓடுறா, ஓடுறா. தலைவா, ஊருக்கு உனக்கு என்ன பேர் தெரியுமா தலைவா? என்ன பேர்ரா? கருத்து கந்தசாமி. அப்படியா? உன்னை பார்த்தாலே ஊருக்குள்ள எல்லாம் பயந்து ஓடுறாங்க தலைவா. அதுக்கு என்னடா செய்ய முடியும்? நாட்டுக்கு 4 நல்ல கருத்துக்களை சொல்லும்போது அதுக்கு 4 பேர் எதிர்ப்பு சொல்லத்தான்டா செய்வாங்க. கள்ள தூக்கி அடிச்சாங்கன்னா கல்ல தூக்கி அடிச்சாக்கா அதை வச்சு வீடு கட்ட கத்துக்கணும்டா. முட்டையை தூக்கி அடிச்சா அதை வச்சு ஆஃப் பாயில் போட கத்துக்கணும். தக்காளி தூக்கி அடிச்சா தக்காளியை தூக்கி அடிச்சா போடா கோக்காலிட்டு போயிட்டே இருக்கணும்டா. ஓகே, நில்லுங்கடா. இலை பரட்டைங்களா, வாங்கடா இங்க. பாத்தீங்களாடா, இதுங்களை பெத்து போட்டுட்டு இதுங்க அப்பா அம்மா அடுத்த குழந்தைய ரெடி பண்றதுக்கு குடிசைக்குள்ள போயிடுச்சுங்க போல இருக்கு. தலையாடா இதெல்லாம். ஒரே சிக்கு பிடிச்சி போய் இதை இப்படியே விட்டா முதல்ல பொடுகு வரும், சைடுல ஈர் வரும், ஈரே பேனாகும், அப்புறம் இதுங்க சொரிஞ்சு சொரிஞ்சு தலையெல்லாம் சோரியாசிஸ் வந்துரும்டா. தலைவா தலைவா, இப்ப நீ என்னதான் கருத்து சொல்ல வர? தலைய பத்தி தான்டா கருத்தே சொல்ல போறேன். எட்ரா அந்த கத்திரிக்கோல காட்டுங்கடா அந்த புதர்களை. கந்தசாமி கந்தசாமி கருத்து கந்தசாமி 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 கருத்து கந்தசாமி 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 கருத்து கந்தசாமி கந்தசாமி கந்தசாமி. டேய், எவனோ நம்ம குழந்தைங்க முடிய வெட்டி நிக்கறான், வாங்கடா. இப்பதான்டா நீங்க மனுஷன் போட்ட குட்டி மாதிரி இருக்கிறீங்க. அடப்பாவி, என்னடா பாடி கார்ட் முனீஸ்வர் கோயில் நேர்த்திட்ட முடிய இப்படி வெட்டிட்டியாடா? பாடி காட் முனீஸ்வரரா? இது தெய்வ குத்தமாச்சே. என்ன குத்தம்? தெய்வ குத்தம். குலதெய்வம் கோயிலுக்காக நேர்ந்து விட்ட முடிய இப்படி அநியாயமா வெட்டி தள்ளிட்டியாடா? உன்னை சும்மா விட மாட்டோம்டா. ஏந்து விட்ட முடியா? டேய், உன்னை வெட்டிட்டு தான்டா மறுவேளை. எஸ்கேப். டேய், இங்கேயா இருக்க? இவ்வளோ பெரிய வீடா இருக்கு. ஓனர் என் ஃப்ரெண்டு, வேலை கிடைச்சி அமெரிக்காவுக்கு போயிருக்கான். ஊட்டி போட்டால் எவனோ வளைச்சு போட்டுருவான்னு எங்களை பார்த்துக்க சொல்லியிருக்கான். வா வாடா. இல்லை சார் ஆறு சிவா. வச்சானா உள்ள வாங்க. யார் அந்த ஜந்து? அது ஜெந்தில்ல என் பேரு, இதுதான் என் பேரு. என்னது இது? இதுவா? அவன் பேர் கொட்டாச்சி. சமையல்லேருந்து எல்லா எடுபடி வேலையும் வந்தான் பார்ப்பான். ஹாய் பிரபு. ஹாய். சாரிடா, உன் சிஸ்டர் கல்யாணத்துக்கு வர முடியாம போச்சு. சாரு சிவா. ஹலோ. ஹலோ. என்ன சார் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? உங்க வைஃப் வரலையா? இல்லைங்க, கல்யாணம் நின்று போச்சு. ஏன்? ஒரு சமையல்காரனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. டேய், போதும் நிறுத்துடா. சாரி. பரவாயில்ல பரவாயில்ல. கன்சாமி எங்க? ஏ மனிதா, எழுத்து என் வேள்வி, எழுதுகோல் என் தெய்வம். யார் சொன்னது? நான் தான் உள்ள வரும்போது சொல்லிட்டே வந்தேன். என்னடா இது? பொதுமக்களுக்கு நிறைய கருத்து சொல்ல வேண்டியிருந்துச்சு, அதுக்கு நோட்ஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அதனால தான் இதை தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்தேன். பை தி பை, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏன் கல்யாணம் நின்று போனதுக்கா? இல்லை, சீர்மிகு சென்னைக்கு வந்ததுக்கு. அதென்ன ஆனா ஊனானா கையில் ஒரு மஞ்சப்பையை தூக்கிக்கிட்டு வில்லேஜ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடுறீங்க. ஏன் வரக்கூடாதா? வரலாம், பட் சென்னையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியணும்? தண்ணி லாரிக்கு பிரேக்கே பிடிக்காது, அது உங்களுக்கு தெரியுமா? குப்பை லாரிக்கெல்லாம் மூடியே கிடையாது, அது உங்களுக்கு தெரியுமா? பான் பராக் போட்டு எச்சி துப்பாத வாயே இந்த ஊர்ல கிடையாது, அது உங்களுக்கு தெரியுமா? பள்ளம் நோண்டப்படாத பிளாட்ஃபார்மே இங்க கிடையாது, அது உங்களுக்கு தெரியுமா? ஏதோ வந்தது வந்துட்டீங்க. சமாதிகளை பார்த்தோமா, ஷக்கீலா படம் ஒன்றை பார்த்தோமா, சாயந்தரம் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போனோமான்னு இருங்க. அதை விட்டுட்டு இங்கேயே பெர்மனண்டா தங்கணும்னு நினைச்சிங்க, லைஃபே ப்ராப்ளம் ஆயிடும். டேய், 10 மணிக்கு உனக்கு இன்டர்வியூ, சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆகு. பாய். சரி, இவ்வளோ பெருசா இருக்கு, இது எப்படி சீவீங்க? கிரைண்டரை ஓட விட்டுட்டு உள்ளுக்குள்ள சொருகிற வேண்டிதான். சிவா வந்துட்டேன்டா.
டேய் சிவா வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வேணா லேட்டா போலாம்டா. இன்டர்வியூக்கு லேட்டா போக கூடாதுடா. கோச்சுக்காதீங்கண்ணா. டேய் இதுதான் நம்ம புக் ஸ்டால். ஆச்சரியமா இருக்கு. ஹோட்டலுக்குள்ள எதுக்குடா புக் ஸ்டாலு? டேய் இங்க ஏதாவது ஆர்டர் பண்ண 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அதுக்குள்ள ஒரு புக்கை படிச்சிடலாம் பாரு. ஓ சார் ராணி இருக்கா? ஏய் இங்க பொண்ணெல்லாம் கூட. டேய் சார் ராணி புக்கு கேட்குறாரு. டேய் சாருக்கு ஒரு ராணி புக் கொடு. சாரி. இங்க இருந்தா நம்ம வியாபாரத்துக்கு எடுத்துட்டு போல இருக்க. நீ முதல்ல இன்டர்வியூ கிளம்பு. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. குட் மார்னிங் சார். எஸ் குட் மார்னிங். ஐயோ தேங்க்யூ. நான் வேணும்னு தான் செஞ்சேன். அது ஒரு ஸ்டைலு. Who are you? சார் நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். ஏன் சர்டிஃபிகேட்ஸ். ஓ சிட் டவுன். தேங்க்யூ சார். என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு? ஏய் சார் என் சர்டிஃபிகேட்ஸா? இல்லை உங்களை மாதிரி யூத் எல்லாம் டாக்டர் இன்ஜினியர்னு படிக்க ஆசைப்படுவாங்க. நீங்க என்னடா பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் படிச்சிருக்கீங்களே. டாக்டர் இன்ஜினியருக்குலாம் என்னைக்காவது ஒரு நாள் ரிட்டையர்மெண்ட் உண்டு. ஆனால் சமைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் என்றைக்குமே ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அதனால தான் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்தேன். இந்த படிப்பையே புது அங்கல்ல பார்த்துருக்கீங்க. வெரி குட். ஃபர்ஸ்ட் கொஸ்டன், இந்த உலகத்திலேயே பெஸ்ட் குக்கு யாரு? அம்மா தான் சார். எப்படி சொல்றீங்க? நம்ம குழந்தையில பசின்னு எழுதப்போ தான் ரத்தத்தையும் நம்ம உணவாக தந்தது அம்மா தான் சார். மற்றவங்களாம் வெறும் சாப்பாடை மட்டும் தான் பரிமாறுவாங்க. ஆனால் சாப்பாட்டோட பாசம் அன்பு இது எல்லாத்தையும் சேர்த்து பரிமாற தாயால் மட்டும்தான் சார் முடியும். வெல் டன். வெரி குட். சார் இவர் ஓனர் பொண்ணு அனுப்பின கேண்டிடேட். இதுக்கப்புறம் வரவர் தான் ஓனர் ரெக்கமெண்ட் பண்ண கேண்டிடேட். எல்லாத்தையும் லேட்டாவே வந்து சொல்லு போ. எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்றானே, இவன் எப்படி கழட்டி விடுறது? ஓகே, 200 பேருக்கு சமைக்க சொல்லி எங்க ஹோட்டல் ஆர்டர் தந்தா நீங்க எத்தனை பேருக்கு சமைப்பீங்க? நல்ல ருசியாக சமைக்கணும்னா 200 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சமைக்கணும். ஆனால் உங்கள் ஹோட்டலில் சமைக்கிற மாதிரி சமைச்சா 50 பேர் சமைச்சா போதும். கிண்டதோட கிண்டலும் சேர்ந்து வருமோ? ஆமாம் சார். இந்த ஸ்டார் ஹோட்டலில் பில்லோட சேர்ந்து டாக்ஸ் வரும்ல அந்த மாதிரி. நாம் அவனை வரணும்னு அவன் நம்மளை வர்றானே. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, நான் ஏன் உங்களுக்கு வேலை கொடுக்கணும்? உங்களுக்கு சமைக்க தெரியாதுல்ல அதனால. எந்திரி எந்திரி, வெளியே போ. கெட் அவுட். சார் இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்களே, நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமாக கேள்வி. சார் இந்த வாசலில் கட்டி தொங்க விடுற திஷ்டி பூசணிக்காய் மாதிரியே இருக்கீங்களா, அது எப்படி சார்? ரொம்ப புகழற. தேங்க்யூ. ரெண்டுமே எதுக்கும் உதவாது.